இங்க விஜய்க்கு எதிரா சதித்திட்டம் போற இந்த ராகினி பசுபதியை கூடிய சீக்கிரமே நம்ம விஜய் போலீஸ்ல புடிச்சு தந்து ஜெயிலுக்குள்ள போட வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. விஜய் காவேரிக்குன்னு ஒரு தனி உலகம் அமைஞ்ச மாதிரி தாங்க இருக்கு. அவங்க ரெண்டு பேரையும் அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல தனியா பார்க்கும்போது விஜய் காவேரியும் அந்த அளவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே மனசு விட்டு எல்லாத்தையுமே பேசிக்கிறாங்க தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் காவேரிக்காக வந்து பிடிச்ச எல்லாத்தையுமே சமைச்சு கொடுக்குறாங்க. கிச்சன் பக்கமே போகாத விஜய் பார்த்திங்கன்னா காவேரிக்காக வந்து சமைச்சு கொடுக்குறது எவ்வளோ பெரிய விஷயம். எப்படி சொல்ல, அவ்வளோ காதல் நம்ம காவேரி மேலே விஜய் வந்து. காவேரிக்கு மொத்த காதலையுமே பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்து நம்ம விஜய் கொடுத்துட்டாரு. திகட்ட காதல் அப்படின்னு தான் வந்து சொல்லணுங்க. காவேரியுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே முத்தமலையால் இருக்குது. ஒரே ரொமான்ஸு தான் நம்ம விஜய் காவேரி. எந்தளவுக்கு விகா ஃபேன்ஸு வந்து இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கவலையோடு இருந்தோமோ மொத்த ஏக்கத்தையுமே வந்து தீர்த்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவ்வளோ இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா போன கதை வந்த கதை எல்லாத்தையுமே வந்து நம்ம விஜய் காவேரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் இருந்துக்கிட்டு என்ன காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னால் இப்போ கூட நம்பவே முடியலை. அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே எனக்கு கால் பண்ணியாச்சும் சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதை எப்படிங்க ஃபோனில் சொல்ல முடியும்? நேரில் சொன்னால் தானே உங்கள் சந்தோஷத்தை வந்து நான் கண்கூடாக பார்க்க முடியும். அதனால தானே உங்களை வந்து நான் கோயிலுக்கு வர சொன்னேன். ஆனால் நீங்கள் தான் வரல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு மாதிரி வந்து நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அப்செட் ஆகிடுறாங்க. அன்னைக்கு தானே வெண்ணிலா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் இங்கே காவேரிக்குமே வந்து விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜய் ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு அப்படியே வேறு விஷயத்துக்கு அப்படியே வந்து மைண்டை மாற்றுறாங்க. சரி விடுங்க, ஆனாலும் வந்து நீ சொல்லியிருந்துருக்கலாம் காவேரி அப்படின்னு இங்கே விஜய் சொல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மாற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே. இங்கே கொஞ்ச நேரம் கூட பார்த்திங்கன்னா நம்ம விஜயை விட்டு நம்ம காவேரினால் இருக்க முடியலை. நீ ரெஸ்ட் எடு காவேரி, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து காவேரியை பெட்டில் படுக்க போட்டுட்டு கிளம்புறாங்க. அதெல்லாம் முடியாது, எங்களுடைய பக்கத்துலேயே இருங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை கூப்பிட்டு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே படுக்க வச்சுக்கிறாங்க. ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒரே வந்து ரொமான்ஸு தான். அன்னைக்கு மட்டும் அந்த நாள் மட்டும் வரலைன்னா இப்போ வந்து நம்ம ஒன்றாவே இருக்க முடியாதுல்ல. நல்ல வேளை பிறந்த நாளுக்கு பின்னாடி தான் நம்ம பிரிஞ்சோம், அது வரைக்கும் சந்தோஷந்தான், இல்லைன்னா வந்து எதுவுமே நடந்திருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க ரெண்டு பேருமே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மறுநாள் நம்ம காவேரி இருந்துக்கிட்டு சரிங்க, அம்மா வேறு ஸ்டாலுக்கு கிளம்பி வந்தாலும் வந்துடுவாங்க, வாங்க நம்ம கிளம்பலாம், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் காவேரியும் வந்து கிளம்புறாங்க. இங்கே காரில் போயிட்டுருக்கும்போது தான் சடனாக நம்ம காவேரிக்கு வந்து ஞாபகம் இருந்து, எங்கே நான் மறந்துட்டேன் பாருங்கள், இன்றைக்கி வந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்கு டாக்டர் வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா காவேரி, சரி வா போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு, ஸ்கேன் தான் முதல்ல பார்க்கணும், அதை விட என்ன வேலை, வேறு வேலைலாம் முக்கியம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாங்க, அன்னைக்கே டாக்டர் இருந்துக்கிட்டு அடுத்த டைம் வந்து வரும்போது உன் ஹஸ்பண்டை கூப்பிட்டு தான் வரணும், இந்த ஸ்கேன் வந்து முக்கியமான ஸ்கேனு அப்படின்னு வந்து சொன்னாங்க, நீங்கள் கண்டிப்பாக என் கூட என் பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே காவேரி, அவ்வளோதானே காவேரி, உன்னை விட்டு நான் எங்கே போகிறேன், உன் பக்கத்துலேயே இருப்பேன் வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இங்கே டாக்டருமே பார்த்திங்கன்னா நம்ம காவேரியை ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. பக்கத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து இருக்கிறாங்க. இங்கே விஜய் இருந்துக்கிட்டு டாக்டர்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன டாக்டர் குழந்தை ஹெல்த்தியாக தானே இருக்குது, மூமெண்ட் நல்லா தெரியுதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அது எல்லாமே நல்லா தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கேட்டு பாருங்கள் அந்த சவுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இதில் வந்து இதான் உங்கள் பேபி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையுமே காட்டுறாங்க. சரி, மற்ற எல்லா விஷயத்தையும் வந்து வெளியே பேசிக்கலாம், ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் காவேரியுமே பார்த்திங்கன்னா வெளியே போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நம்ம டாக்டர் வந்து ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி வந்து விஜய் காவேரிக்கு வந்து கொடுக்குறாங்க. மறுபடியுமே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு என்ன டாக்டர் எல்லாமே ஓகே தானே, பேபிக்கு நல்ல மூமெண்ட் இருக்குல்ல, ஹெல்த்தியாக தானே இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எல்லாமே வந்து சூப்பராக தான் இருக்குது, இன்னொரு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும், அப்போ வந்து என்னால் சொல்ல முடியலை, நான் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நினச்சேன், உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை கிடையாது,
ரெட்டை குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் காவேரிக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க, ட்வின்ஸ் பேபியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அட ஆமாப்பா, ட்வின்ஸ் பேபி தான். அது மட்டும் இல்லாமல் 2 பேருமே ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து உங்கள் ஒய்ஃபை நீங்கள் இன்னுமே சந்தோஷமாக பார்த்துக்கணும். போன டைமே வந்து நீங்கள் இல்லாமல் தான் வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒழுங்காகவே டேப்லெட்ஸ் கூட எடுக்கலை. நானே திட்டி தான் வந்து அவங்கக்கிட்ட வந்து எல்லாத்தையுமே வந்து கொடுத்து விட்டேன். இதுக்கப்புறம் வந்து குழந்தை வளர வளர இன்னுமே அவங்களுக்கு வந்து சத்துக்கள் தேவை. நல்லா சாப்பிடணும், நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. இங்கே தங்களுக்கு ட்வின்ஸ் பேபி பிறக்க போகிறத நினச்சி இங்கே விஜய் காவேரிக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அப்படியே ஆனந்தமாக இருக்குது. சரிங்க டாக்டர், நான் கண்டிப்பாக காவேரியை ரொம்பவே நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் காவேரியை கூப்பிட்டு கிளம்புறாங்க. இங்கே 2 பேருமே பார்த்திங்கன்னா பேசிக்கிறாங்க. காவேரி, இது நம்ம கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலையில நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதே சந்தோஷமான விஷயந்தான். இப்போ ட்வின்ஸ் பேபினா பார்த்துக்கோ, அவ்வளோதான். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இவங்க ஆல்ரெடி வந்து காவேரி இருந்துக்கிட்டு எனக்கு பையன்தே வேணும்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த பக்கம் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு எனக்கு குட்டி காவேரி தான் வேணும்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருந்தாங்க பார்த்தீங்களா. இப்போ வந்து விஜய் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, நம்ம சண்டை போட்டுருந்தோம் பார்த்தியா, அதுக்கு தான் அந்த கடவுளே வந்து ஒரு குட்டி காவேரியும் ஒரு குட்டி விஜயும் கொடுத்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இருந்துக்கிட்டு காவேரி, இந்த மாதிரி டைம்லலாம் நீ ரொம்பவே அலையக்கூடாது. டாக்டர் சொல்லியிருக்கிறாங்களே, நீ ரொம்பவே சேஃபாகவும் இருக்கணும். அடிக்கடி இந்த அப்பளத்துக்காக நீ போயிட்டு வந்து அலையாத. அதுக்கு வந்து நான் தனி ஆள் வந்து வச்சுக்கலாம், சரியா? அத்தைக்கு எதுவுமே வந்து சந்தேகம் வராது, பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்க, அம்மாவுக்கு தெரியாமல் இருந்தால் ஓகே, தெரிஞ்சால் அவ்வளோதான், அவங்க ஆடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரி சரி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என் செல்லக்குட்டி எதுக்கு பற்றியும் கவலையே படக்கூடாது. இதுக்கப்புறம் வந்து செல்லக்குட்டி நல்லா சாப்பிடணும், அப்போ தானே வயிற்றில் இருக்கிற குட்டி காவேரியும் குட்டி விஜயும் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பசுபதி ராகினியும் எப்படியோ பேசி வெண்ணிலாவோட மாமா மைண்டை மாற்றிட்டாங்க. மறுபடியுமே இவங்க பேச்சை கேட்குற மாதிரி பண்ணிட்டாங்க. இங்கே அஜயுமே வர சொல்லி அவர்கிட்டையுமே ஒரு பிளானை வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி வெண்ணிலாவோட அம்மா அப்பாவை அவங்க அப்பா இருந்துக்கிட்டு விஜய் சொல்லி தான் ஆக்சிடென்ட் பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டு சொல்லணும் எல்லோரும் முன்னாடியுமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பார்த்திங்கன்னா அஜய்க்கு அப்படியே அள்ளு விட்டுருது. அச்சோ, நீங்கள் என்ன அண்ணனை வந்து நல்லா மாட்டி விடலான்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு காவேரி தானே எதிரி, ஆனால் எதுக்கு நீங்கள் அண்ணனை வந்து பிரச்சனையில் மாட்டி விட போகிறீங்க? என்னாலலாம் இப்படிலாம் வந்து பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், சும்மாவா, அவ்வளோதான். அஜய் எத்தனை டைம் விஜய் கிட்ட அடி வாங்கியிருப்பாரு, அதெல்லாம் மறக்க முடியுமா? இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா போதும், வெளுன்னு வெளுத்துருவார் இந்த அஜயை போட்டு நம்ம விஜய். அதனால பயத்தில் முடியாதுன்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ராகினியும் பசுபதி இருந்துக்கிட்டு சொல்கிற மாதிரி பண்ணுங்க இப்போ மாப்பிள்ளை, அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ராகினிக்குமே இது வந்து சரியாக படலை. இது மட்டும் தெரிஞ்சால் வெண்ணிலா கூட இந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மதிக்க மாட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வெண்ணிலா கிட்ட மட்டும் உண்மையை சொல்லிக்கலாம், சொல்லி வந்து புரிய வச்சுக்கலாம்னு சொல்லி இந்த பசுபதி வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அஜய்க்கு இதில் கொஞ்சம் கூட சம்மதம் இல்லை. ஆனாலும் வந்து அஜயை வந்து பேசி மைண்ட் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எப்படினாலும் வந்து மொத்த பழியையுமே நம்ம விஜய் மேலே போட்டு விஜயை பிளாக்மெயில் பண்ணி வந்து இந்த வெண்ணிலா விஜயோட கல்யாணத்தை வந்து நடத்தலான்னு சொல்லிட்டு பக்காவாக பிளான் போட்டுருக்குறாங்க இந்த ராகினி பசுபதி. எனக்கு தெரிஞ்ச என்னென்னா, அன்னைக்கு விஜய் வந்து இந்த பசுபதியை அடிக்கும்போது சும்மா அப்படி அடித்ததோடு விட்டுருக்கக்கூடாது. இந்த விஜய் அந்த பசுபதியை எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருந்திருக்கலாம். அப்போவாச்சும் இந்த பசுபதி அமைதியாக இருந்திருப்பார். கண்டிப்பாக இவங்க என்ன தான் சூழ்ச்சி பண்ணாலும் காவேரி தான் விஜய்க்கு எப்போதுமே. விஜய் காவேரியை பிரிக்கவும் முடியாது. இந்த வெண்ணிலா அண்டு விஜய் கல்யாணம் நடக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. நம்ம எவ்வளோ கடுப்பில் இருந்தோமோ அதுக்கான மொத்த ஒரு சந்தோஷத்தையுமே பார்த்திங்கன்னா போன வாரத்துலேருந்து டைரக்டர் சார் கொடுத்துட்ருக்குறாங்க. ஏன்னா நம்ம விஜய் காவேரி வந்து ஒன்றா இருக்கிறாங்களா, முக்கால்வாசி அவங்க சீன் தான் வந்து போகுது. அவங்க ஹாப்பியாக இருக்கிற அந்த மூமெண்ட்ஸ் தான் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் பெரிய சம்பவத்தை நினச்சி தான் வந்து விகா ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க போகிறாங்க. ஏன்னா இந்த பசுபதி இவங்களாம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம்
பயம்தான் இருக்குது. ஆனால் வந்து அதெல்லாம் வந்து ஒர்த்து கிடையாதுங்க. அதெல்லாம் வந்து நம்ம விஜய் வந்து பார்த்துக்குவார். பிரச்சனைலாம் வந்து தட்டி தூக்கிடுவாருன்னு தான் சொல்லணும். கடைசியாக வெண்ணிலா விஜய்க்கு கல்யாணம் நடக்க போகிறதில்ல. 2வதாக பார்த்திங்கன்னா நம்ம காவேரிக்கும் நம்ம விஜய்க்கு தான் வந்து செகண்ட் டைம் வந்து கல்யாணம் நடக்க போகுது. இது வந்து எல்லார் சம்மதத்தோடு நடக்க போகுது. அது மட்டும் நல்லா தெரியுது. வரப்போகிற எபிசோட்லாம் தாறுமாறாக இருக்க போகுது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா செம்ம ஃபயராக இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்திங்கன்னா பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் வந்து நடக்க போகுது. யாருக்கெல்லாம் வந்து நம்ம விஜய் காவேரிக்கு ட்வின்ஸ் பேபி பிறக்க போகிறது நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறீங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பாய்.